إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையான காரியங்களை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழியேடுகள் அனைத்துமே நிறைவு கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த நபிமொழியை நினைவுபடுத்தியதை உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுபடுத்தி என்னுடைய ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை ஜாலிகும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிப்பதற்காக பள்ளிக்கு விரைந்து வாருங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுதான் மேலான நன்மையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது தன்னுடைய வணக்கத்தை பற்றி, தனக்கு வழிபடுவதை பற்றி, தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை ஞாபகம் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீதுகளை ஏராளமாக சிறு வயாயத்தில் இருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட 90% மேலாக நாம் இஸ்லாத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார், இபாதத் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நிச்சயமாக உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் என்பது முஃமின்களுக்கு பலனளிக்கும் என்று சொல்கிறான். நாம் எல்லாம் மறதியாளர்களாக, தெரிந்த விஷயம்தான், ஆனால் நாம் மறதியாளர்களாக, இந்த உலகத்தினுடைய சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மறந்தவர்களாக அந்த விஷயத்தை ஞாபகம் ஊட்டினால் நம்முடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட இபாதத்துக்களை செய்வதற்கு ஆர்வம் எடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் உபதேசம் இருக்கிறதே, உபதேசம் செய்யுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹ் இஸ்லாத்தை 5 தூண்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று அடிப்படையாக கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்ன மறுகணமே அடுத்த கடமை தொழுகை அவனுக்கு கடமையாகுது. அதுபோன்று நோன்பு, ஜகாத், ஹஜ், இப்படி 5 கடமைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஒரு முஃமின், ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு ஈமான் விசுவாசி, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி சொன்ன அந்த மனிதர் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். தொழக்கூடிய மனிதர்களாக, விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக, தொழுகையை பிற்படுத்தி தொழக்கூடியவர்களாக, தாமதப்படுத்தக்கூடியவர்களாக, தொழுகையினுடைய மகத்துவத்தை, தொழுகையினுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை இருக்கிறதே அருவருக்கத்தக்க ஆபாசமான கெட்ட விஷயங்களில் இருந்து அது உங்களை பாதுகாக்கும் என்று தொழுகையை ஒரு கேடயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்.
நம்மிடத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் தன்னுடைய மரணம் சக்கராத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய மகள்களை பற்றி, தன்னுடைய உறவுகளை பற்றி, தன்னுடைய மக்களை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பேசவில்லை. அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்பதாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இருந்தது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர், நிறைய படிக்கிறோம், அடிமொழிகளை கேட்கிறோம். ஆனால் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக தௌஹீதுவாதிகள் என்று சொல்கிறோம், இஸ்லாம் என்று சொல்கிறோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம். ஆனால் 5 வக்தினுடைய தொழுகையை தவறவிடக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கலிமாவை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதே, இந்த கலிமா வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன். அப்படிப்பட்ட இறைவனை தன்னுடைய செயல் மூலமாக தான் ஒரு அடிமைதான் என்பதை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த தொழுகை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே இந்த தொழுகையாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய எல்லா கட்டளைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருப்பான். நபிக்கு வஹீயின் மூலமாக நோன்பை அறிவித்திருப்பான், ஹஜ்ஜை அறிவித்திருப்பான், இன்ன பிற கடமைகளை, தஹஜ்ஜுனுடைய இன்ன பிற தொழுகைகளை, இதே போன்று பர்ல் அல்லாத சில சுன்னத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் தொழுகை அப்படிப்பட்டது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹராஜ் என்ற பயணத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து 50 வக்தினுடைய ஒரு நாளினுடைய தொழுகையாக அல்லாஹ் கொடுத்து பிறகு 5ஆக நமக்கு கட்டளை கடமையாக்கினான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பைன ரஜுலு வ பைன கஃபர் தரக்கஸ்ஸலா, நமக்கும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறதே, அது இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது. அல் லஹத் அல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர் என்று சொன்னார்கள். யார் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ, தொழுகையை விடுகிறார்களோ அவர் காபிர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த தொழுகையை எப்படி பார்த்தார்கள், அவருடைய தொழுகை இந்த விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஈமான், அக்கீதாவை பேசுகிறோம், ஈமானை பேசுகிறோம், தௌஹீதை பேசுகிறோம். ஆனால் நம்மிடத்திலே தொழுகையினுடைய விஷயத்திலே அசட்டித்தனமாக கொடும்போக்காக பிறகு தொழுது கொள்ளலாம். ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா, இக்காமத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த இக்காமத் இருக்கிறது, உறுதியான நிலையான தன்மை இருக்கிறது. அந்த உறுதியான நிலையான தன்மைக்கு பேர் தான் இக்காமத் என்று சொன்னார்கள். அந்த இக்காமத் சொல்லப்படுகிறது ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று. ஆனால் நம்முடைய செவிகளில் கேட்டும் அந்த தொழுகையை தொழாதவர்களாக கொடும்போக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாளை மறுமையிலே முதலாக ஒரு அடியானிடத்திலே விசாரிப்பான். எவ்வளவோ அநியாயங்கள், எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள், எவ்வளவோ அனாச்சாரங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்கள், விஷயங்கள் இந்த பூமியிலே எவ்வளவோ நடக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி எல்லாம் முதல் விசாரணையாக கொண்டு வர மாட்டான். இன்ன அவ்வளவு மா யுஹாஸபு பிஹி அஃதல் யௌமல் கியாமா, உங்களிடத்திலே நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே முதலாக விசாரணை செய்வது இந்த தொழுகையை குறித்துதான் என்று சொன்னார்கள். இதா ஸலஹத், அது சரியாகி சீராகி விட்டால் ஃபகத் அஃப்லஹ ஃபலா, நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் 2 பேருடைய தோளிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்தேன். என்ன செய்யறாங்க, தன்னுடைய 2 நபர்களுடைய தோள்கள்ல தன்னுடைய கையை போட்டுக்கொண்டு கால்கள் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே இழுபட்டு செல்லக்கூடிய சஃபிலே அவர்களை போய் நிறுத்தப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலை பலகீனமாக இருந்தும் தொழுகையை விடக்கூடியவர்களாக இல்லை, தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய நிலைப்பாடு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களுக்கு மரணம் நேரம் வருது, தன்னுடைய சக்கராத்தினுடைய மரண நேரம் வருது. அவர்கள் வஹினா நஜலத் பி ஸைதின், சக்கராத்தினுடைய அந்த மரணத்தினுடைய வேளையில இந்த ரஹசி புன்யா, அவருடைய அந்த பெண் மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய மகள்கள் எல்லாம் தன்னுடைய தலைமாட்டிற்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். தந்தை மரணிக்க போகிறாங்க, தந்தை நம்மளை விட்டு பிரிய போறாங்க என்ற சோகத்தில், என்ற ஒரு கஷ்டத்துல அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பொக்காலகுன்ன அவர்கள் சயீத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட உபதேசம் செய்கிறார்கள் பாருங்கள். அக்ஸினு வம்மா பில்லா, அல்லாஹ்வின் மீது நீங்க நல்லெண்ணம் கொள்ளுங்க, அல்லாஹ்வின் மீது நீங்க நல்ல எண்ணம் வைங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லாஹி மா ஃபாத்தத்தினி தக்பீருல் இக்ராம் ஃபி ஹாதல் மஸ்ஜிதுல் அர்பஈன ஸனா, நான் 40 வருடங்களாக தக்பீரத்துல் இஹ்ராம், இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாரே, அப்பொழுது அந்த இஹ்ராம், அந்த தக்பீர் இருக்கிறது, அந்த அவ்வல் தக்பீர், அந்த தக்பீரில் நான் தொழுகையோடு சேர்ந்து 40 வருடங்களாக தொழுதிருக்கிறேன், ஒரு தொழுகையும் நான் தவற விட்டதே இல்லை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரே, நம்மில் ஒருவராவது இப்படி சொல்ல முடியுமா? இமாமினுடைய தக்பீர், அவ்வல் தக்பீரோடு, தக்பீருடைய இஹ்ராத்தோடு நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை நாம் ஒருவராவது சொல்ல முடியுமா? ஆனால் அந்த சஹாபி தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார்கள், நல்ல எண்ணம் கொள்ளுங்கள், நான் 40 வருடங்களாக நான் தொழுதிருக்கிறேன், அவ்வல் தக்பீரோடு, தக்பீரத்துல் இஹ்ராமோடு தொழுதிருக்கிறேன், நல்லெண்ணம் வையுங்கள் என்று அவர்கள் அந்த தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய நாமெல்லாம் நினைக்க முடியும், நபியினுடைய செயலுக்கு ஈடாக நாம் செய்ய முடியுமா, நபி மாறி வர முடியுமா என்று. ஆனால் சஹாபாக்கள் இருக்கிறார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய இறுதியான வேளையிலே எதை உபதேசம் செய்தார்களோ, எதை பார்த்து வளர்ந்தார்களோ, அதே போன்று வளரக்கூடிய சூழ்நிலையில், அதே போன்று பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக, தாபியின்களாக இருக்கட்டும், தபா தாபியின்களாக இருக்கட்டும், அத்துணை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, சல்லி தொழுங்கள், நான் எவ்வாறு தொழுகிறனோ அவ்வாறே நீங்கள் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனக்கு பலகீனமான நிலை இருந்தாலும் சரி, தன்னுடைய சக்கராத் மரண நேரமாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, ஒரு பொழுதும் தொழுகையை விட்டதாக சஹாபாக்களுடைய நிலையிலே நாம் பார்க்கவில்லை. அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் காலத்திலே முனாஃபிக்குகள் கூட பள்ளிக்கு வந்து தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை இந்த தொழுகை. அப்படிப்பட்ட அந்த தொழுகையினுடைய விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஃபஜ்ரினுடைய வேலையிலே தொழ வைப்பதற்காக முன்னே நின்று கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தான் அங்கே இமாமத் செய்வார். அப்பொழுது அவர் தொழுகைக்காக என்ன செய்கிறார், முன்னால் செல்லுகிறார். அங்கே ஒரு நெருப்பு மஜூசி, ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கத்தியால், விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியால் குத்தி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டவுடன் மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தோழர்கள் வந்து பார்க்கிறார்கள், ஆறுதல் சொல்லுகிறார்கள், இரத்தம் வழிந்து ஓடுகிறது. ஆனால் அவர்கள் மயக்கம் விடுகிறார்கள், திரும்பி எழும்புகிறார்கள். எழுந்தவுடன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை என்பதாக சொன்னார்கள். உடனே நாம் தொழவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், லா ஹப்பபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, இஸ்லாத்திலே ஒரு பங்கும் இல்லை, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அகீதா பேசுகிறோம், இன்றைக்கு தௌஹீத் பேசுகிறோம், கலிமத்து தௌஹீதை, ஜாவாவினுடைய பணியை, சமூகத்தினுடைய பிரச்சாரங்களை செய்கிறோம். ஆனால் என்னிடத்திலே தொழுகை எப்படி இருக்கிறது? பொடும்போக்காக, ஏதோ கோழி கொத்துவதை போன்று அவசரமாக, சடங்காக, சம்பிரதாயமாக செய்யப்படக்கூடிய ஒரு அமலை போன்று நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால், வானங்களை பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நான் தொழுது கொண்டிருக்கிறேன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானன், நான் ஒரு அடிமை, என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவன், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்ற ஒரு நிலை இல்லாமல் தொழுகையிலே அசட்டைத்தனமாக நம்முடைய உள்ளமெல்லாம் வேறு பக்கம் எங்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கும். வியாபாரம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னுடைய நண்பன் எங்கே இருக்கிறான், இப்படி உலக சூழலில் தான் இன்றைக்கு நம்முடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அவசரமாக தொழுகையை நிறைவேற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி துவா கேட்கிறார். எப்படி துவா கேட்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் மைத்தல் ஹசனா, அல்லாஹுவே எனக்கு
ஒரு அழகிய மரணத்தை ஏற்படுத்து, எனக்கு ஒரு அழகிய மரணத்தை கொடு என்று அவர் துவா கேட்கிறாரு. அதிகமா துவா கேட்கக்கூடியவராக இருந்தார். அவர் அதிகமாக துவா கேட்கக்கூடியவராக இருந்தார். யார்? அப்துல்லா இப்னு சுபைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர். உடனே அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, காலு வமா மைத்தத்துல் ஹஸ்னா, மைத்தத்துல் ஹஸ்னா, அழகிய மரணம் என்றால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? அழகிய மரணம் என்றால் எது என்று கேட்கிறார்கள். உடனே சொல்லுகிறார்கள், ஐயத்தவஃபானி அல்லாஹு அன சாஜிதூன், சுஜூதிலே நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூதிலே என்னுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும். அப்படி என்னுடைய உயிர், என்னுடைய ரூஹ் பறிக்கப்படுகிறது, நான் மவுத்தாகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த மவுத்தை தான் நான் அழகிய மரணம் என்று, சஜ்ஜாவினுடைய நிலையிலே என்னுடைய உயிர் பெய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆதரவு வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துவாவை, அவர்களுக்கு சக்கராத்துடைய நேரம் ஏற்படுகிறது, அவர்களுடைய அந்த சக்கராத் வஹினா நஸலத் ஃபீ சக்கராத்தில் மவுத், அவர்களுக்கு அந்த சக்கராத்தினுடைய வேலை வருகிறது, மஹரிபுடைய நேரம். அந்த மஹரிபுடைய நேரத்திலே ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற வாசகத்தை, அந்த பாங்கு அதானுடைய அந்த வாசகத்தை கேட்கிறார். கேட்ட மாத்திரத்திலே தனக்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்திலே, தோழர்களிடத்திலே சொல்லுகிறார், இலல் மஸ்ஜித், என்னை சுமந்து செல்லுங்கள், தொழுகைக்காக என்னை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதுரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லையா? வீட்டிலே நீங்கள் நோய்வாய்ப்பட்டதற்கு பிறகு, நீங்கள் இந்த சக்கராத்தினுடைய வேலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லையா என்று சொன்ன போதும் கூட அவர்கள் என்னை சுமந்து செல்லுங்கள் என்ற செய்தியை புகாரி கிரந்தத்திலே பார்க்கிறோமே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் தொழுகையினுடைய விஷயத்திலே ஒருவர் தொழுகையை வேண்டும் என்று விட்டால் அல்லது தொழுகையை விடுவாராக இருந்தால், சஹாபாக்கள் நபித்தோழருடைய காலத்திலே அவரை முனாஃபிக்காக, அவரை காபீராக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷருடைய மைதானத்திலே நாளை மேகமூட்டம், அந்த மேகமூட்டம் இல்லாத ஒரு இடத்திலே சூரியனை எப்படி தெல்ல தெளிவாக நாம் பார்ப்போமோ அப்படி நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல சந்திரனை, சூரியனை, யார் யார் சந்திரனை வணங்கினாங்களோ அவங்களுக்கு பின்னால, யார் யார் சூரியனை வணங்கினாங்களோ அவங்களுக்கு பின்னால, யார் யார் எந்த தலைவர்களை பின்னால போனாங்களோ அவங்க தலைவர்களுக்கு பின்னால போனதுக்கு பிறகு அல்லாஹுவை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு பின் நிற்பார்கள். அப்பொழுது நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் ஒரு பாலம் கொண்டு வர வைக்கப்படும். அந்த பாலம் இருக்கிறதே சிராத்தல் என்ற ஒரு பாலம், அந்த பாலம் போடப்படும். அந்த பாலத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய அமலுக்கு ஏற்ப அந்த பாலத்தை கடந்து செல்வான். அந்த பாலத்தினுடைய ஓரங்களில் 2 கொக்கிகள் இருக்கும். மனிதனை பிடித்து இழுப்பதற்காக அது ஒவ்வொருடைய அமல்களுக்கு ஏற்ப ஒருவர் மின்னல் வேகத்தில், ஒருவர் காற்று வேகத்தில், ஒருவர் ஓடி செல்வார், ஒருவர் நடந்து செல்வார், சிலர் தவழ்ந்து செல்வார்கள். அப்படி கடக்கக்கூடிய அந்த சிராத்தல் என்ற பாலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கொக்கிகளை வைத்திருப்பான். அந்த கொக்கிகள் அவர்களை பிடித்து இழுக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். அந்த கட்டளை இட்டதின் காரணமாக அவர்கள் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன், கிருபையாளன், ரஹமத் செய்திருக்கிறான். அந்த நபர்களின் மீது அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, ரஹமத்தின் காரணமாக வெளியாக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுதலை செய்ய விரும்புவான். அந்த நரகத்துக்கு போனோம்னு சொன்னா அந்த நரகத்துல இருந்து அந்த அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியாக்க விரும்புவான். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், ஐயஹ்ரிஜு மினன்னார், நரகில் இருந்து நீங்கள் மக்களை வெளியேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான். மலக்குமார்கள் நரகத்திலே போடப்பட்டவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள்? அங்கேதான் பொசுக்கப்பட்டு விடுமே, அங்கேதான் ஒன்றுமே அடையாளம் தெரியாத நிலைக்கு அங்கே வேதனை கொடுக்கப்படுமே. அப்படிப்பட்ட வேதனையிலே மன் கானலா யுஸ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காத ஒரு மனிதர், மிம்மன் அராதல்லாஹு யர்ஹமுஹு மிம்மன் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் யக்ரிபு மினன்னார், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காத ஒரு மனிதர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைப்படி எது குர்ஆன் சுன்னாவோ அது போல வாழ்ந்தவர், தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்,
அவர்கள் அங்கே சுஜூத் அவர்களை அங்கே அவர்களை அடையாளம் காண்பார்கள். எப்படி அடையாளம் காண்பார்கள்? அசரி சுஜூத், அவர் சுஜூத் செய்த அந்த இடத்திலே அவருக்கு அந்த நெத்தியிலே அந்த காயம் இருக்கிறதே, அந்த அடையாளத்தின் ஊடாக அந்த மலக்குமார்கள் அடையாளப்படுத்துவார்கள். ஆதம், ஆதமுடைய மகனுடைய எல்லாவற்றையும் அந்த நரகத்தினுடைய நெருப்பு விழுங்கிவிடும், தின்றுவிடும். இல்லா அசர சுஜூத், அந்த சுஜூத் செய்த இடம் இருக்கிறதே அதை தவிர என்று ஹர்ரம் அல்லாஹுனார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தினுடைய நெருப்பிற்கு அதை தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் தொழுகையினுடைய விஷயத்திலே பொடும்போக்காக காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை பார்த்தால் இமாமும் முஅத்தினும் மாத்திரம், அதே போன்று ஜும்மாவிற்கு பார்த்தால் தொழுகையிலே நாங்கள் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீமுடைய சமுதாயத்திலே இவ்வளவு பேர் இருக்கிறோமா என்பதை காட்டுவதை போன்று இன்றைக்கு கூட்டமாக ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். வாராந்திர முஸ்லிம்களாக சிலர் 2 பெருநாட்களுக்கு மாத்திரம் தொழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய பெயர் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். 4 இமாம்கள் உட்பட அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படக்கூடாது, அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது, அவரோடு உறவு வைத்திருக்க கூடாது, அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்யக்கூடாது, அவரை ஒரு குப்பமேட்டிலே போட்டுவிட வேண்டும் என்ற கருத்தில் தான், அவர் ஒரு காபீர் என்ற கருத்தில் தான் 4 இமாம் உட்பட இந்த தொழுகையாளி அல்லாதவர்களை, தொழாதவர்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், காபீர், இறை நிராகரிப்பாளர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ வசதிகளை, வாய்ப்புகளை, பாதுகாப்பான சூழலை, ஆடம்பரமான ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருந்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், ஒமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் படைக்கப்படவில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனால் அவனை வணங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன் ஒரு கால் பண்ணி அந்த கால் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கவலைப்படுறோம். ஆனா என்னோட ஃபஜ்ருனுடைய தொழுகை இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு, லொஹருனுடைய தொழுகை மிஸ் ஆயிருச்சு என்று கவலைப்படக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஈமான் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையினுடைய விஷயத்திலே சஹாபாக்கள், முனாஃபிக்குகள் கூட எங்களுடைய காலங்களிலே வந்து விடுவார்கள், தொழுகையிலே நிற்பார்கள், அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலை என்று இருக்கும் பொழுது முனாஃபிக்குகளை விட கேவலமானவர்களா நாம் என்பதை யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் மிகவும் மோசமான ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, அவர்கள் எங்களுடைய வாளால் பதம் பார்க்கட்டுமா என்று கேட்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா, இல்லை, அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரணத்தை பார்க்கிறோம். ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், மக்களுடைய முதுகுகளில் அடிப்பார்கள், அவர்கள் உங்களுடைய செல்வங்களை பறிப்பார்கள். இருந்தாலும் தொழுகையை நிலைநாட்டும் காலம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் கருப்பு கொடியையோ போர்க்கொடியையோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளம்பி செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த தொழுகையை பற்றி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யார் தொழுகையை முழுமையாக இன்றைக்கு பார்க்கிறோம், தொழக்கூடிய மனிதனுடைய ருக்கு சுஜூத் எப்படி இருக்கிறது? ஏதோ வேண்டா விருப்புக்கு தொழுகை வந்து விட்டோம், தொழுகையாளியாக நாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நட்பு வட்டாரத்தில், உறவு முறைகளில், நம்முடைய சமுதாயத்தில் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக நம்முடைய தொழுகையை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒரு மனிதன் ஓதுகிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீனோடு உரையாடுகிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனோடு உரையாடி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு நிலையோடு நாம் தொழுகையை அணுகி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். யார் ருக்குவையும் சுஜூதையும் முறையாக பாதுகாத்தார்களோ, ஒழுங்காக ருக்குவையும் சுஜூதையும் செய்யக்கூடிய தொழுகையாளிகளை பார்த்து, எப்படி நீ என்னை பாதுகாத்தாயோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உன்னை பாதுகாப்பான் என்று அது துஆ செய்யும். எப்படி நீ என்னை பாழாக்கினாயோ அதுபோன்று உன்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாழாக்குவான் என்று அந்த தொழுகையை சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம்.
அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இருக்கிறது. தொழுகையினுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை எல்லோருக்கும் உண்டானது. தொழுகை இருக்கிறது. உங்களால் நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுங்கள். அதற்கும் முடியாவிட்டால் சாய்ந்து, ஒழு செய்ய முடியாவிட்டால் தைமம், எல்லா நிலைகளிலும் உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம். நாளை சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாசிகள் நாளை பார்ப்பார்கள். ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன், சொர்க்கவாசிகள் விசாரித்துக் கொள்வார்கள். அனில் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை பார்த்து, நரவாசிகளை பார்த்து அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்வார்கள். நீங்கள் எங்களோடு சேர்ந்து தொப்பி வச்சிருந்தீங்களே, தாடி வச்சிருந்தீங்களே, இஸ்லாமிய ஆடை அலங்காரங்களோடு இருந்தீங்களே, இஸ்லாமிய சூழல்ல வாழ்ந்தீங்களே, உங்களை நரகத்திலே தள்ளியது எது? இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது? அதற்கு மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த நரகத்தில் உங்களை நுழைவித்தது, சக்கர் என்ற நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், கால் உள்ளம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாளியாக இருக்கவில்லை என்ற காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். நாங்கள் தொழவில்லை, தொழுகையாளியாக நாங்கள் இருக்கவில்லை, அந்த காரணத்தினால் தான் சக்கர் என்ற நரகத்திலே பல பாகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நரகத்தில், சக்கர் என்ற நரகத்தில் எங்களை தள்ளியது அதுதான், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். நான் தொழக்கூடியவனாக முஸ்லீம் என்று சொல்லுகிறேன். நான் ஒரு முஸ்லீமுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறேன் என்ற காரணத்தினால் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் ஈமானோடு இஸ்லாமோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாளைய தினம் என்னுடைய மவுத், என்னுடைய மரணம் நிகழ்ந்து விட்டால் நான் அல்லாஹுவை இதே நிலையில் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய அந்த 5 வக்தினுடைய தொழுகை இருக்கிறது, அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சஹாபாக்கள் தொழுகையை விட்டவர்கள் காபீர் என்று சொன்னார்கள். ஏகோபித்த அறிஞர்கள் சொன்னார்கள் காபீர் என்று சொன்னார்கள். தொழுகையை பேணக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியர்கள் உரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் நமக்கு கடமையாக்கிய இந்த தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையினுடைய பெருமதியை விளங்காததன் காரணமாகத்தான் அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் முனாஃபிக், முனாஃபிக்குகளுடைய தொழுகை இருக்கிறது, இன்ன ஹாதானி அஸ்ஸலாத்தானி மின் அஹ்ஷரி, தொழுகையிலே 2 வக்தினுடைய தொழுகை இருக்கிறது. ஒன்று ஃபஜ்ரினுடைய தொழுகை, இன்னொன்று இஷாவினுடைய தொழுகை. ஸலாத்தின் முனாஃபிகின், 2 தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு மிகவும் பாரமானது, நயவஞ்சகனுக்கு கடுமையாக இருக்கும் என்று சொன்னார்கள். வலவ் யஅலமு மா ஃபீஹிமா, அந்த தொழுகையினுடைய நன்மையை அவர்கள் அறிவார்களாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முனாஃபிக்குகளுக்கு சொல்லுகிறார்கள், அந்த தொழுகையினுடைய நன்மையை அவர்கள் அறிபவர்களாக இருந்தால் அவர்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பள்ளிக்கு வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகாமல் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு செல்லும் பொழுது மெஹராஜில வைத்து அங்கே ஒரு மலக்குமார்கள் அங்கே ஒரு மனிதனுக்கு அவருடைய தலையின் மீது கல்லை எறிந்து அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு தண்டனை யாருக்கு என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லதி ஃபஇன்னஹு யஅலமுல் குர்ஆன், இந்த மனிதர் இருக்கிறாரே குர்ஆனை அறிந்தவர், குர்ஆன் படி நடந்த குர்ஆனை அறிந்தவர், அவருக்கு குர்ஆனில் உள்ளது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் அஃபயர்ஹபு வயகாமுலுஸ் ஸலா,
தொழுகாமல் பகலிலே உறங்கியவர், தொழுகும் பொழுது உறங்கியவர் என்று சுபஹினுடைய தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே சொல்கிறார்கள். தொழாமல் உறங்கி கொண்டதிருந்ததன் காரணமாக அவருக்கு அப்படிப்பட்ட வேதனை செய்யப்படுகிறது என்று பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதுபோன்று நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மார்க்க விளக்க திருமுனை பிரச்சாரம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஷம்சுதீன் ஃபிர்தௌசி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். தலைப்பு முஹர்ரம் மாதமும் பித்அத்தும் என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் திருமுனை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். சகோதரர்கள் அனைவரும் அந்த திருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய இல்லத்திற்கும் அப்படிப்பட்ட அந்த பணியை எடுத்துச் செல்லும்படி ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல்ஹம்துலில்லாஹி வ லிஸ்ஸலாமு